உன் லட்சியத்தை அடைந்தே ஆக வேண்டும் என்று ஒரு குறிக்கோளோடு இருக்கின்றாய். நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நிச்சயம் நடக்கும். உன் குறிக்கோள், உன் லட்சியம் எதுவோ அதை நீ எட்டி பிடிப்பாய். உனக்கு கொடுக்காமல் நான் இருந்த விஷயங்களை எல்லாம் இப்பொழுது சரி செய்து உன் கரத்தில் சேர்க்கத்தான் வந்திருக்கின்றேன். இப்பொழுது நீ என்னை முழு பக்தியோடு தொட்டிருப்பதன் காரணமாக நீ கேட்ட எல்லாமே உனக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய பாகியத்தையும் சேர்த்தே நீ பெற்றுவிட்டாய். இனி உன்னுடைய மனம் எதற்காகவும் கலங்கப் போவது இல்லை. ராஜயோகத்தை வாழ்க்கையாக கொண்டு வாழப்போகின்றது. என்னுடைய கருணை பார்வையோடு கூடிய இந்த அற்புதமான அழகான அருள் பார்வை உனக்கு எல்லாம் வல்ல இறைவனை துணையாக எப்பொழுதுமே உன் வாழ்நாள் முழுக்க கொண்டு செல்ல உதவும். அதிகமாக உன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து வருந்தாதே. அவர்கள் அன்போடு பாசத்தோடு மீண்டும் உன்னை வந்து அடைவார்கள். யதார்த்தமாக இயல்பாக சில விஷயங்களுக்கெல்லாம் கோபப்பட்டு பேசிவிட்டாய். உரிமையை அதிகமாக எடுத்து பேசியிருக்கின்றாய். தப்பாகவோ தவறாகவோ எதுவும் நிகழ்ந்து விடவில்லை. உன் வாழ்க்கை உனக்கு பல இனிமைகளை இப்பொழுது தரத்தான் போகின்றது. மிகவும் மென்மையான குணமுடைய நீ அப்பாவித்தனமாக இருந்து உன் உண்மையான அன்பை தான் வெளிப்படுத்தியிருக்கின்றாய். நேரத்திற்கு தகுந்தாற் போல தன்னுடைய குணத்தை மாற்றிக்கொள்பவர்களுக்கு மத்தியில் தான் நீ வாழ்கின்றாய். அதனால் தான் சில சோதனைகளை அவர்களின் மூலமாக சந்திக்க வேண்டிய நிலைமை இருக்கின்றது. ஆனால் அவர்களுக்குள்ளும் மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். உண்மையாக உன்னிடத்தில் பழகும்படி நான் செய்வேன். அன்பும் பாசமும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் எப்பொழுதும் அது வீண் இல்லை. நம்பிக்கையோடு நீ தயாராக இரு. வெற்றி கொடியை நீ பெறப்போகின்றாய். மிகவும் சுலபமாக முடிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஏதோ ஒரு தடையை ஏற்படுத்தி வந்தது. அதனால் உன் மனம் கஷ்டத்தை அடைந்தது. ஆனால் இப்பொழுது அந்த தவிப்புகளும் கஷ்டங்களும் அடங்கி சுலபமாக நீ எடுத்து வைக்கும் எல்லா வேலைகளும் முடியும். எந்த ஒரு தவிப்பும் வேண்டியது இல்லை. நீ செய்ய வேண்டியது எல்லாம் என் மீதான பக்தியை அதிகப்படுத்த வேண்டியது. நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மகிழ்ச்சியை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். வீண் பயம் எதுவும் வேண்டாம் இனி உனக்கு. சிலரிடம் வார்த்தைகளால் பேசுவதை காட்டிலும் வாழ்ந்து காட்டுவதுதான் முக்கியம். உன்னுடைய செயல் திட்டங்களை பிறரிடம் சொல்லிக் கொண்டிருக்காதே. உன்னுடைய முயற்சி வீண் என்று நினைப்பவர்களிடம் நீ எதையும் விளக்க வேண்டியது இல்லை. நீ செய்ய வேண்டியதை என் மீதான பக்தியை கொண்டு அமைதியாக செய். யாருக்கும் எதையும் புரிய வைக்க வேண்டிய அவசியமில்லை. காலமும் நேரமும் வரும்பொழுது தானாகவே அனைத்தும் புரியும். நீ வெற்றியாளனாக அவர்கள் முன் நிற்கும் பொழுது உன்னுடைய முயற்சிகள் எல்லாம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய வரும். உன்னால் செய்ய முடியாத விஷயங்களை உனக்கு பதிலாக நான் செய்து முடிப்பேன். உனக்கு தேவையான உதவிகளை பிறர் மூலமாக நான் அனுப்பி வைப்பேன். பிறர் மத்தியில் நீ அவமானப்பட்டதை எல்லாம் நல்ல பாடமாக எடுத்துக்கொள். எதற்காக அது நடந்தது என்பதை சற்று யோசித்து பார்த்து அதற்கான முடிவை தேடு. 1000 உறவுகள் தர முடியாத அத்தனை அன்பையும் பாசத்தையும் இந்த முருகன் நான் உனக்காக கொட்டி கொடுப்பேன். உன் வாழ்க்கையை வளமாக மாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. உன்னை யார் விழ செய்ய நினைத்தாலும் அந்த இடத்தில் அவர்கள் முன் நான் எழ செய்வேன். உன்னுடைய மனதின் வைராகியம் ஒவ்வொன்றும் இனி வெற்றியாக மாறும். உனக்குள் நுழைந்து உன் எண்ணங்களின் வாயிலாக, உன் செயல்களின் வாயிலாக மாபெரும் நன்மையை உன் வாழ்க்கைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். பிரகாசமாக உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் மாறும். உன் உழைப்பின் மூலமாக உன் கண்ணீருக்கு முடிவு கிடைக்கும். இனிமேல் நீ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழப்போகின்றாய். நல்லது நடக்கும்.